இந்த வாட்டி வந்து இது பேர்ட்ஸ் நெஸ்ட்னு பேர். இது வந்து சைனாவில் 2008 பெய்ஜிங்கில் ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் நடந்தது. ஸோ இது வந்து வாட்டர் க்யூப், இது ஆல் அக்வாட்டிக் கேம்ஸ் இந்த இடத்துல நடந்தது. ஸோ அதோட மாடல் வச்சுருக்கோம். இது வந்து கத்திபரா ஃப்ளைஓவர் நம்மளோட கிண்டியில் இருக்கிறது. அது வந்து சும்மா ஏர்போர்ட் மாடல். ஸோ இந்த வாட்டி வந்து எங்கள் தீம் வந்து ராமனின் பாதையில். இது வந்து ராமன் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ராமன் வாழ்ந்து காட்டிய பாதை, ராமன் நடந்த பாதை அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்கு. முதல்ல வந்து ராமன் நடந்த பாதை அப்படின்னு பார்த்தா தசரதருக்கு குழந்தையாக பிறக்கிறார் அயோத்தியாவில். அதே வந்து விஸ்வாமித்திரர் வந்து காட்டுக்கு கூட்டுன்னு போகிறது. தாடகா வனம் அப்படின்ற இடத்துல தாடகையை வதம் பண்ணுற. அங்கே ஜனகாபுரி வந்து அங்கே வில்ல உடைச்சி சீதையை கல்யாணம் பண்ணிக்கிற இடம் அது. அங்கேயே நேரம் திருப்பி அயோத்தியாவுக்கு போகிறார். அங்கே வந்து கைகையை வந்து தசரதன்கிட்ட சொல்லி ராமரை காட்டுக்கு அனுப்புறது. ஸோ காட்டில் வந்து ஸ்ருங்கேரி பேரபுரம் அப்படின்ற இடத்துல குஹனை சந்திக்கிற. குஹனை தன்னோட சகோதரனாக ஏற்றுக்கிறார். ஸோ அங்கேயே நேராக கொண்டு வந்து பஞ்சவடின்ற இடத்துல விட்டுடுறான். பஞ்சவடியில் வந்து பரதன் வந்து எல்லாரையும் அழிச்சின்னு வந்து ராமரை வந்து நாட்டுக்கு வான்ஸ் கூப்பிடுறது. எல்லாருக்கும் தான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருத்துன்னொடனே அவர் நேராக வந்து சித்திரக்கூடம் போயிடுறார். அங்கே தான் வந்து 13 வருஷம் வந்து சித்திரக்கூடத்தில் இருக்கு. அங்கே வந்து காக்காசுரன் இவன் 2 பேரும் ஏகாந்தமாக இருக்கும்போது ராமரும் சீதையும் காக்காசுரன்ற வந்து சீதையோட மார்பில் குத்துறான். அப்போ வந்து ராமர் ரொம்ப கோவம் வந்து ஒரு புல்லை விடுறாரு. அந்த புல் வந்து காக்காவை துரத்துட்டே போகிறது. அப்போ வந்து அவர் காக்கா எல்லா உலகத்துலையும் போய் நான் காப்பாற்றணும்னு யாரும் எங்களால் முடியாது, நீ திருப்பி ராமர்கிட்டயே போயிடு அப்படின்ற. ஸோ ராமர் காலடியில் வந்து விழும்போது சீதை வந்து அதோட தலையை வந்து ராமர்கிட்ட திருப்பி வைக்கிறானோ. சரின்னு மன்னிச்சு விட்டுறாங்க. அது அந்த கதை. அப்புறம் சீதை வந்து மானை காட்டி எனக்கு இந்த மான் வேணும்னு ராமர்கிட்ட கேட்குற கதை. அப்புறம் ராவணன் வந்து வேஷம் போட்டுட்டு சீதையை தூக்கின்னு போகிறது. இது வந்து திருப்புக்குழி அப்படின்ற இடத்துல வந்து ஜடாயு மோட்சம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நேரம் கிஷ்கிந்தா வந்தது. அங்கே தான் வாலி சுக்ரீவன் வாலிலாம் சந்திக்கிற இடம். அதுக்கப்புறம் வந்து வாலி அங்கே தான் சுக்ரீவனை விட்டு கொலை பண்ணுறார். அங்கேயே நேரம் சுக்ரீவன் தர்பார் அது. அப்புறம் இது வந்து ராமன் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட கனையாழி கொடுத்து சீதையை போய் பார்க்க சொல்கிறது. இது லங்காவில் வந்து ஆஞ்சநேயர் வந்து சீதை கிட்ட மோதிரத்தை கொடுக்குற இடம். அங்கேயே நேரம் ராமேஸ்வரம் வந்துடுற. அங்கே வந்து விபீஷ்ண சரணாகதி, ராமர் பாலம், ராவணன் தர்பார். அப்புறம் லக்ஷ்மணர் வந்து மயங்கி விழுந்தோடனே அனுமார் போய் சஞ்சீவி மலை எடுத்துன்னு வர கதை. அப்புறம் போர் முடிஞ்சோடனே ராமர் வந்து ராவணனுக்கு வந்து இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிற கதை. அப்புறம் திருப்பி அயோத்தியாவில் பட்டாபிஷேகம். ஸோ இது வந்து ராமன் நடந்த பாதை. இப்போ ராமன் வாழ்ந்து காட்டிய பாதை அப்படின்னாக்கா ராமர் மாதிரி கஷ்டப்பட்டது யாருமே கிடையாது, இனிமேல் கஷ்டப்படவும் முடியாது. அந்த அளவுக்கு பெருமாள் கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த ஒரு அவதாரத்தில் தான் பெருமாள்னு எங்கேயுமே அவர் காமிக்கலை. அதே மாதிரி நம்ம வந்து பிறப்பாலேயோ இல்லை பணத்தாலேயோ நம்ம வேற்றுமை காமிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து குஹன், அப்புறம் விபீஷ்ணன், சுக்ரீவன் 3 பேரையும் தன்னோட சகோதரனாக ஏற்றுக்கிறார். அதே மாதிரி குரு சொல்ல நம்ம தட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அப்போ தான் குருக்குள்ளே முடிச்சுட்டு வந்திருப்பார். இருந்தாலும் விஸ்வாமித்திரர் வந்து தாடகையை வதம் பண்ணுன்னு சொன்னோடனே குரு சொல்ல தட்டக்கூடாதுன்றதுக்காக தாடகையை வதம் பண்ணுறார். அதே மாதிரி ஏகபத்னி விரதன், அந்த ஒழுக்கம் எல்லாருக்கும் தேவை. அந்த காலத்தில் ராஜாக்களுக்கெல்லாம் நிறைய ஒய்ஃப் இருப்பா. தசரதருக்கே 360 ஒய்ஃப் இருப்பா. ஆனால் ராமனுக்கு ஏகபத்னி விரதன். ஸோ அந்த ஒழுக்கம் நமக்கு இருக்கணும் அப்படின்றத. அதே மாதிரி அப்பா சொல்ல தட்டக்கூடாது அப்படின்னு. நாளைக்கு பட்டாபிஷேகம்னா இன்னைக்கு வந்து தசரதன் ராமரை கூட்டு காட்டுக்கு போ அப்படின்ற. அப்போ ராமரோட மூஞ்சி கொஞ்சம் கூட கோபமோ இல்லை வருத்தமோ இல்லையா. அதனால இதுல என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் ஈக்குவலாக எடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி குஹன் வந்து ஒரு வேடன், அவனை வந்து தன்னோட சகோதரனாக ஏற்றுக்கிறார். சொன்ன சொல் காப்பாற்றுவார், சத்தியவான். பரதன் வந்து நான் 15வது வருஷம் உன்னோட மூஞ்சியில் முடிப்பேன், இல்லைன்னா நான் தீ குளிச்சிடுவேன்னு சொல்கிறேன். அதே மாதிரியே 15வது வருஷம் ஆரம்பத்தில் பரதன் கிட்ட வந்து சேர்ந்துடுறார். அதே மாதிரி காக்காசுரன் அவர் நமக்கு மன்னிப்பு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மன்னிக்கிற மனப்பான்மை நமக்கு வேணுங்கிறத காமிக்கிற. ராவணன் பண்ண அபச்சாரத்தை காக்காசுரன் பண்ணியிருக்கான். ஏன்னா ராவணன் சீதையை தொட்டதே கிடையாது, காக்காசுரன் குத்தியிருக்கான் சீதையை. அப்படி இருந்தும் தன்னை மன்னிச்சிடுன்னு கேட்டோடனே மன்னிச்சிடுறவர். அதே மாதிரி விபீஷ்ணன் சரணாகதி. விபீஷ்ணன் ஒரு அசுரன் இருந்தும் அவன் ராமர்கிட்ட வந்து சரணாகதின்னு அவர் ஏற்றுக்கிறார். அதே மாதிரி ராவணனுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறார், இன்று போய் நாளை வான்னு சொல்லி அனுப்புகிறார். அப்படியாவது அவன் திருந்துவானா அப்படின்னு அவனை அனுப்பி பார்க்குறேன். அதே மாதிரி பித்ருக்கள் தர்ப்பணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு காமிக்கிறார். பரதன் வந்து அப்பா தவறிட்டான்னு சொன்ன உடனே மந்தாகினி ரிவரில் உட்காந்துட்டு தர்ப்பணம் பண்ணுற. எங்கே கங்கையை பார்த்தாலும் உடனே தர்ப்பணம் பண்ணுவாராம். அதே மாதிரி குரங்கெல்லாம் ரொம்ப டயர்டாகி கிஷ்கிந்தாலேருந்து கடலுக்கு வந்தோடனே எல்லாம் படுத்து தூங்கிடுறது தான். அப்போ ராமர் வந்து முழுசாக அன்றைக்கி நைட்டு கண்ணை முழிச்சு அதுக்கெல்லாம் பாதுகாக்கிறாராம்.
இதுலேயே என்ன தெரியும்னா நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தவாளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம் தெரியுது. அதேமாதிரி சீதை வந்து சும்மா கிண்டலாக கேட்பாங்க, நீ எதுக்கு எப்போ பாரு வில்ல மாட்டின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ராமர் சொல்லுவார், நான் உன்னை விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன், ஆனால் அந்த வில்லை இறக்க மாட்டேன் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து தன்னை ரட்சிக்கும்படி கேட்டிருக்கா. ஸோ அவளுக்கு எந்த டைம் வேணாலும் ஆபத்து வரலாம், நான் அவளை காப்பாற்றணும் அப்படின்றது என் கடமை அப்படின்றதுனால கடமை தவறக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ராமன் நமக்காக வாழ்ந்து காட்டிய பாதை. இதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ராமரை சரணாகதி அடைவோம். ஸோ இதுதான் இந்த வருஷம் கான்செப்ட். இது வந்து துபாயில் இருக்கிறது புர்ஜ் கலீஃபா அப்படின்னு ஒரு டாலஸ்ட் டவர் இந்த வேர்ல்டு இது. ஸோ இதோட மாடல் பண்ணியிருக்கோம். அது பக்கத்தில் வந்து ஒரு அதுக்கிட்டே ஒரு மியூசிக்கல் ஷோ நடக்கும். ஸோ அதோட மாடல்